ஓகே சார். அதே மாதிரி இறக்குற தருவாயில நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ, எண்ணங்கள் எப்படி இருக்கோ, அதுபடிதான் அடுத்த பிறவி இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது உண்மை. அது அதாவது நிகழ்காலங்களில் வாழ்ந்த மகான்களும் அப்படிதான் சொல்றாங்க, முன்னாடி இருந்த சித்தர்களும் அப்படிதான் வந்து சொல்றாங்க. நம்மளுடைய அதாவது நான் முன்னாடியே சொன்ன என்னன்னா, நம்மளுடைய இறப்பை தேடி தான் தவம் அப்படின்றது. நீங்கள் தவ பயிற்சிகள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து நம்ம உடலை விட்டு பிரியறதுக்கான பயிற்சிகள்லாம் நம்ம வந்து எடுப்போம். இப்போ ஆன்மா உடலை விட்டு பிரியுது அப்படின்னா உயிர் போயிடுமான்னா அப்படி இல்லை. அதுக்கு தான் வந்து உடற்கட்டு தவம்னு சொல்லிட்டு ஒரு தவம் பண்ணிவிட்டு அந்த ஆன்மாவை பிரிக்கிறதுக்கான சூக்கும பயணம்னு சொல்லிட்டு ஒரு பயணம் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து கூடு விட்டு கூடு பாய்தல் அந்த மாதிரியான முறைகளுக்கெல்லாம் பின்பற்றுவாங்க. அப்போ இந்த சூக்கும பயணத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்மளுடைய ஆன்மா மட்டும் போய் பார்க்கும். நம்மளுடைய உடல் இங்கே இருக்கும், மூச்சு வாங்குவோம், எல்லாமே இருக்கும். நம்மளை யாராவது டச் பண்ணால் மட்டும் நம்ம திருப்பி வந்து விழிப்பு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். இது பயிற்சி நம்ம செய்கிற எல்லாருக்குமே தெரியும். வாசி யோகம் பண்ணுறாங்கன்னா அவங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. குண்டலினி தவம் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ குண்டலினி தவம்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினா வரை இப்போ நம்ம வந்துடுவோம். ஆக்கினான்றது தான் 10ஆம் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுழிமுனா நாடி இருக்கக்கூடிய இடம் வந்து ஆக்கினான்னு சொல்லுவாங்க. இந்த 10ஆம் வாசல்லேருந்து சக்தி பாதம், சிவசக்தி பாதம், சகஸ்காரம் வரையும் போயிடுவோம். சகஸ்காரத்துலேருந்து மேலே இப்போ நம்ம தவம் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மா வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிரியும் போது வந்து ஒரு பயம் நமக்கு வந்து கொடுக்கும்.